முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனியில இருக்கிறீங்க. இப்ப உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருந்தாலும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷ காலமா கொஞ்சம் படிப்படியா வந்து கொஞ்சம் சரியாகிட்டு இருக்குது. 5 வருடங்களா வந்து 7.5 சனியை கடந்து இப்பதான் அப்பாடான்ற மூச்சு விடக்கூடிய அமைப்புகள் ஒரு வருட காலங்களா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன் அப்படின்னா உங்க ராசியில ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்ப என்ன அப்படின்னா உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் குருவோட வீட்டுல இருந்து உச்ச குரு பாக்குறதுனால, அதாவது குரு பகவான் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் உச்சமாவாரு. அந்த உச்ச குரு உங்க ராசிநாதனை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல பொருளாதார ஸ்தானம், பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா அந்த குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள், திருமணம் ஆகக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகள்னால சிறு மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல இருக்குன்னா அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. 4ஆம் இடம் வந்து தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். பெரிய அளவுகள் பாதிப்புகள் இருக்காது. தாயார் உடல்நிலையில சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கும். கல்வியில சிறு தடையோடு சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து கல்வியில இருக்கும். வீடு வாகனம் யோகம்லாம் நல்லாவே இருக்கும். பெரிய அளவுகள்ல பாதிப்புகள் இல்லை. 5ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கரன் இருப்பாங்க. 15 நாள் புதனும் 5ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் சொல்லுவோம். ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குரு பகவான் குழந்தையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதிர்ஷ்டம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை எல்லாம் 5ஆம் இடத்து வழியா குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு எண்ணம், நல்ல ஒரு ஐடியா உற்பத்தியாகி அதன் மூலியமா வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். குழந்தைகள்னால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்,
நல்ல மார்க் எடுத்து அவங்களால வந்து ஒரு பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவாரு. ஆறாம் இடத்து வந்து வேலையை குறிக்கக்கூடிய அமைப்பு. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள், வீடு வாகனம் வாங்குறதுக்காகவோ, நிலம் வாங்குறதுக்காகவோ, இல்ல பிள்ளைகளின் கல்விக்காகவோ சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. 6ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பு இருக்கிறதுனால 6ஆம் இடம் வலுப்பெற்று சுப கடன்கள் உருவாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஆறாம் இடத்தை ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், இல்லை படிக்க போகணும், அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன், பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படின்னு இருந்ததுன்னா அந்த பாஸ்போர்ட் விசா கிடைச்சி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள், அதனால தொழில்கள்ல ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி புதிதாக தொழில்கள் தொடங்கணும் அப்படின்னா புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உச்ச குருவாகி 10ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா, அதுக்கு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவுகள் பாதிப்புகள்ல கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்து விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசை, என்ன புக்தி நடக்குது, யோக தசையா அவயோக தசை நடக்குதா, அது வந்து சுபத்துவமா இருக்குதா பாவத்துவமா இருக்கிறதா, அதை வச்சுதான் மெயினா வந்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.